ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. ஆனால் இடிதாங்கிக்கு மட்டும் பொங்கலில் கிடைத்த விலையில்லா கரும்பு துண்டை போல கூடுதலாக ஒரு சிறப்பு குணம் உண்டு. இடிதாங்கிக்குள் இருக்கும் அந்த கூடுதல் குணத்தை உலகம் அறிந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த குணத்துக்கு முன்னால் ஒரு தார்ப்பாயை போட்டு மறைத்து விட்டார்கள். தார்ப்பாயை போட்டு மறைத்து விட்டால் இடிதாங்கி தாறுமாறாக தூங்கிக் கொண்டிருப்பது எப்படி தெரியும்? சரி, தூங்குவதுதான் தெரியவில்லை, குறைந்தபட்சம் என் நாத மண்டலத்தில் இருந்து உருண்டு ஓடி வரும் காற்று கட்டி அப்படியே வாய்ப்பகுதிக்கு வந்து அன்னத்தில் பட்டு தெரித்து அது குரட்டையாக கொப்பளிக்கும் ஓசை கூடவா இந்த உலகம் உணரவில்லை? தூக்கம் என்று சொன்னால் அது உங்க வீட்டு தூக்கம், எங்க வீட்டு தூக்கம் அல்ல. இடிதாங்கி தலையணியில் அணை கட்ட தொடங்கிவிட்டால் இடியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டான். பொதுவாக தூக்கம் இரவில் தான் வரும். இரவில் வந்தால் தனியே அவனுக்கும் குணம் உண்டு என்று சொல்லி இருக்க முடியுமா? அசந்து தூங்குதல் அங்கத்திற்கு அழகு, அசந்து தூங்குவது போல் நடிப்பது அரசியலுக்கு அழகு. அப்படி தூங்குதல் என்பது பகலில் மட்டுமே சாத்தியம். காவிரி பிரச்சனை, கத்திரிக்காய் விலை பிரச்சனை, ஈழ பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, மின்வெட்டு வகுப்பு கலவரங்கள், இப்படி பிரச்சனைகள் கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு வரும்போது இடிதாங்கி கண்ணை மூடிக்கொண்டு சைலண்ட் மோடுக்கு போவது இயல்பு. சோதனை வரும் முன்னர் தான் சவடால் பேச வேண்டும், ஊடு கட்ட வேண்டும், மறியல் பண்ண வேண்டும். இந்த போராட்டங்களின் கிளைமேக்ஸில் கண்டிப்பாக காவல்துறையினர் வருவார்கள். போலீஸ் வண்டி வந்து விட்டாலே முழு தொண்டையையும் திறந்து ஊளையிட்டு விட்டு பொசுக்கென்று காவல் வாகனத்தில் ஏறிவிடுவான் இடிதாங்கி. அப்போதுதான் அந்த போராட்டத்தில் இடிதாங்கியின் பங்களிப்பு என்ன என்பதை வரலாறு தனது முதுகை காட்டி சிரிக்கும். இப்படி சர்வபுரி தியாகங்களையும் பதிவு செய்த பின்னர் நெருப்பாற்றை தொட்டிலில் போட்டு தூங்க போட்டு விடலாம். இது ராஜதந்திரம். இவை அனைத்துமே சோதனை வரும் முன்னர் நடக்கும் அரசியல் சம்பிரதாயம். ஆனால் சோதனை உண்மையிலேயே வந்துவிட்டால் பற்றி எரியும் நெருப்பில் மண்ணை போட்டு மூடிவிட்டு தூங்க போய் விடுவான் இடிதாங்கி. பிரச்சனை தலைக்கு மேலே போனால் தலையணைகள் பார்த்துக் கொள்ளும். எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை அண்டவிடாமல் காத்துக்கொள்ளும் ஆற்றல் குரட்டைக்கு உண்டு. பிரச்சனை நீர்த்து போகும் வரைக்கும் குரட்டையும் நீடிக்கும். அதே சமயத்தில் குரட்டையை எப்போது நிறுத்த வேண்டும் என்பதையும் இடிதாங்கி ஒருவனே அறிவான். குரட்டை கலைந்து களத்தில் கால் வைக்கும் போது ஜல்லிக்கட்டு காளைகள் போட்ட சாணியில் சூடு தணிந்திருந்தால் இடிதாங்கி பெருமூச்சு விடுவான் என்ற உண்மையை உளறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.